காதல் ரொம்ப ரேரா தான் ஒரே நேரத்துல வரும். அது அமைதியா உள்ள நுழையும். சிரிப்பு வழியா, பார்வை வழியா, வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வழியா. கோட்ஷிப் அப்படிங்கிறது கிராண்ட் ஜெஸ்டர்ஸை பத்தினது இல்ல. இட்ஸ் அபவுட் நோட்டிசிங். இரண்டு பேர் முழுமையா ஒன்னா சேர்றோன்னு தெரியாம ஒன்னா சேர்றதுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. ஒரு கான்வர்சேஷன் நீடிச்சிருக்கும் விதம், ஒரு தற்செயலான டச், அது இருக்க வேண்டியதை விட நீண்ட நேரம் நீடிக்கும் விதம், ஷேர் பண்ண மௌனம் வார்த்தைகளை விட ஆறுதலா உணரத் தொடங்கும் விதம். முதல்ல அது இன்னசென்ட்டா இருக்கும், விளையாட்டு, நகைச்சுவை, சும்மா பேசப்படுற கதைகள்னு. ஆனா மெதுவா ஏதோ மாறும், இதயம் சாயும். இங்கதான் கனெக்ஷன் ஆரம்பிக்குது. போல்டான கன்ஃபெஷன்ஸ்ல இல்ல, சாஃப்டான இன்விடேஷன்ஸ்ல இல்ல, ஒருத்தரை சிரிக்க வைக்க தெரிஞ்சிக்கிறதுல, நெருக்கமாக கேட்கறதுல, அவங்க சொல்றதையும் அவங்க ஃபீல் பண்றதையும். உண்மையான காதல் பர்சியூட், அதாவது பின் தொடர்றது பத்தினது இல்ல, இது பிரசன்ஸ பத்தினது. இது நேர்மையா, கவனமா, அப்புறம் உண்மையா இருக்கதான் விருப்பம், ரொம்ப சின்ன தருணங்கள்ல கூட. ஏன்னா காதல் மெதுவா வளரும்போது அது ஆழமா இருக்கும்.